குங்குமம் வந்து சிதறது நல்ல சகுனம் சொல்லுவாங்க. குங்குமம் சிந்துச்சா சூப்பர், சூப்பர் அப்படின்றது நான் எங்களுடைய வழக்கத்துல நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அதேமாரி அரிசி சிதறதும் வந்து பார்த்தீங்கன்னாலும், நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாகவே வந்து இப்ப சிதறுதல், கீழே விழுதல் அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாமே சகுனத்துவது வந்து நல்ல சகுனம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாமி ஃபோட்டோ இருக்கு. அது மேல வந்து மலர் இருக்கும். கீழ விழும்போது பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து அருள் குடுத்துட்டாருன்னு சொல்றோம். அதேமாரி குங்குமம் வந்து வைக்கும்போது, கீழ விழும்போதோ, ஏதோ ஒரு விஷயம்போது சிதறி கீழ விழுந்தாலும், அதுவும் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு ஊன்னு சொல்லிட்டாருன்ற மாரி அர்த்தம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேம், வீட்ல வந்து வெள்ளிக்கிழமைகள்ல முக்கியமா வந்து கண்ணாடி வந்து உடைஞ்சு விழுந்துருத்தா, அது வந்து வீட்ல இருக்க யாருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போது, ஒரு விபத்து நடக்க போது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? அதாவது கண்ணாடி உடைஞ்சுன்றது ஒரு சகுனத்திற்கு தான் சொல்லுவாங்க. "ஐய்யயோ! கண்ணாடி உடைஞ்சிருச்சே! ஏதோ ஒரு தப்பா நடந்துருமோ!" அப்படின்றது தானே தவிர, இது விபத்துக்கும் இந்த கண்ணாடி உடைறதுக்கும் இல்ல. சகுனம்னாலே கெட்ட விஷயங்கள் வரும்ன்றது தான் சகுனம். அதாவது கெட்ட சகுனன்ற மாரியான விஷயம் தான். சொல்லுவாங்க இல்லையா? கண்ணாடி உடைஞ்சிச்சா, அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உடைஞ்சிச்சா ரொம்ப கஷ்டம்னாங்க.